இன்னைக்கான எபிசோடு சூப்பரா போச்சு. ஆதி ஒரு வழியா கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. எப்படி கல்யாணத்தை நிறுத்துறாரு என்ன ஏதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி தாலியை கையில வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, தாலியை கட்டுடா அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. யோசனை பண்ணிட்டே இருக்காரு ஆதி. திடீர்னு பார்த்தா தாலியை கீழே போட்டு எழுந்திருச்சாரு. ஆமா என்ன மன்னிச்சிருங்கம்மா, இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர கோபம் ஆயிடுறாங்க ஸ்வேதா. பயங்கர கோபம் வந்துருது அறிவுக்கும். ஆட்டா பாவி, என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணெண்ணெய் போட்டி அடான சட்டையை பிடிச்சி உழுக்குறாரு. ஆதியோட சட்டையை பிடிச்சு டே என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. ஏகாம்பரம் செம்ம ஹாப்பியா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. பவானி ஏகாம்பரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதிக்கு. இங்க பாருங்க, மணமேட வரைக்கும் வந்துட்டு ஆதி வேண்டான்னு சொல்றான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்ப்பா சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஏகாம்பரம். ஆனா சாரதா சொல்றாங்க, நான் எந்த காரணமுமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஆதி நீ ஸ்வேதா கழுத்துல தாலிய கட்டணும். கடைசியா கேக்குறான் ஆதி, ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? அண்ணி அவனுக்கே அந்த கல்யாணம் பிடிக்கல, அப்புறம் தாலியை கட்டுனா எப்படி அண்ணி கட்டுவான்? எனக்கு ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு அண்ணி. ஆதியோட விருப்பம் என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுல இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு ஏகாம்பரம். பவானி சொல்றாங்க, ஆமா ஆமா அன்னைக்கு ஆதி காணாம போனது கூட அதனாலதான். கேசவன் சொல்றாரு, டேய் கொஞ்சம் லாஜிக்கா பாருடா, முதல்ல உன் அம்மோட விருப்பத்தை பாரு, ஏன்டா ஆதி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு கேசவன். ஏகாம்பரம் சொல்றாங்க, கல்யாணங்கிறது அவங்க விருப்பம். ஆதி இந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம் நீ சொல்றேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. அதை என்ன நீ இப்ப சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ஏகாம்பரம். உடனே பாத்தீங்கன்னா அப்படியே ஜூம் போறாங்க பாரதிக்கு. ஆதி சொல்றாரு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, வேற ஒரு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக். ஆனா நம்ம தமிழ் பாப்பாக்கு மட்டும் சந்தோஷம். ஸ்வேதாவை அந்த பொண்ணு இடத்துல வச்சு பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு ஆதி. அதுக்கு சாரதா சொல்றாங்க, இனிமேல் என்ன அம்மானு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி ஸ்வேதா வா போலாம் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்றாங்க. அறிவு நீ எதுக்கு போற? என்னதான் சொன்னாலும் சரி ஸ்வேதா தான் என் வீட்டு மருமகள், இதுல எந்த மாற்றமும் இல்ல. இவனுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இவனா திருந்தி வந்து என்னைக்கு ஸ்வேதா கழுத்துல இவன் தாலியை கட்டுறானோ அன்னைக்குதான் இவன் என் மகன். வா ஸ்வேதா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அறிவு சாரதா எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க. கேசவன் அம்மா நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே மச்சான் அம்மா அங்க போறாங்கடா அவங்களை கூட்டிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேசாம அப்படி நின்னுட்டே இருக்காரு ஆதி. பவானி அப்படி ஜாட காமிக்கிறாங்க ஏகாம்பரத்துக்கிட்ட. உடனே ஏகாம்பரம் போய், ஆதி நீ ஒண்ணு கவலைப்படாதடா, கல்யாணம் நின்னு போன கோவத்துல அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க, நீ தைரியமா இருடா, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாம்பரம் அங்க இருந்து போயிடுறாரு. பவானியும் கூட போயிடுறாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ஸ்டேஜுக்கு வர்றாங்க. நம்ம தமிழ் பாப்பா அப்படியே மண்டிகள் போட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு ஆதி. ஃப்ரெண்ட் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொன்னோடனே தமிழ் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு ஆதி. அப்போ பாரதி வர்றாங்க. தமிழ் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூட்டிட்டு அங்கிருந்து போறாங்க பாரதி. கேசவன் வர்றாரு. கேசவனை புடிச்சு தள்ளி விட்டுறாரு ஆதி. கேசவனும் அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்ததே பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க பாரதி, தமிழ், லதா 3 பேரும். பாரதி அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. தாலியை கீழே போட்டுது எனக்கு வேற ஒரு பொண்ணு ஆதி பிடிச்சிருக்குன்னு சொன்னது அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் சொல்றாங்க, லதா ஆண்டி உங்களுக்கு பசிக்கலையா? எனக்கு பசிக்குது, அம்மா வேற கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ், அட நீ வேற ஏன் தமிழ், எனக்கும் தான் பயங்கரமா பசிக்குது. அந்த ஆதி மட்டும் தாலியை கட்டியிருந்தா சும்மா தடபுடலாம் சாப்பிட்டுருக்கலாம், ராவத்தரோட பிரியாணின்னு வேற சொன்னாங்க அப்படின்னு ஒரே சோகமா இருக்கிறாங்க. எம்டி வீட்டு கல்யாணம் சும்மா ஒரு கட்டலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரே சோகத்துல இருக்காங்க லதா. இதெல்லாம் எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல. பாரதி ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. லதா சொல்றாங்க, இப்ப சிங்கிள் டீக்கு கூட வழி இல்லாம ரோட்ல நின்று இருக்கோம். ஆமா பாரதி எங்க 2 பேத்துக்கு பசிக்குது, ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாங்க, ஏண்டி அங்க கல்யாணமே நின்னு போச்சு, கல்யாண வீட்டுக்காரங்க எவ்வளவு வருத்தத்துல இருப்பாங்க, நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? முதல்ல வீடு போய் சேர்ற வழிய பாப்போம். சரிம்மா பாரதி எங்களுக்கு பசிக்கல போதுமா அப்படிங்கிறாங்க லதா. ஆனா பாரதி எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம்? இல்ல பாரதி, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சம்பவம் நடந்ததுல, அந்த சம்பவத்துக்கு பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு இருக்காளாமே, யார் அது அப்படிங்கிறாங்க லதா. ஏண்டி நானே அதுல இருந்து இன்னும் வெளியே வர முடியாம இருக்கேன். ஆதியோட அம்மாவை நினைச்சு பாரு, இந்த ஆதி ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ? ஏன் பாரதி, ஒருவேளை ஆதி சொன்ன பொண்ணு நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே முறைச்சு பாக்குறாங்க லதாவை பாரதி. எனக்கு என்னமோ ஆதி நம்ம கிட்ட பழகிறத வச்சு பார்த்தா எனக்கு ஒருத்தர் மேலதான் டவுட்டா இருக்கு. எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் நம்ம ஆபீஸ்லயே அழகான பொண்ணு நான் தான் அப்படின்னு சப்பா இந்த கொசுத்துல தாங்க முடியலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க பாரதி. இதுல வேற தமிழ் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் வாய்முடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அடுத்தபடியா இருக்கிறது ஒருவேளை அப்படின்னு சொல்லும் போதே, ஏய் வேண்டாம் லதா, இவ்வளவு நாள் நீ விளையாட்டா
பேசிட்டு இருந்த ஓகே விட்டுரு, இப்ப ஆதியோட கல்யாணமே நின்னு போயிருக்கு, கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சேச்சா இல்ல பாரதி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான், அதான் சொன்னேன். சரி லதா, அப்படி ஏதாச்சும் நினைக்கிற மாதிரி இருந்திருந்தாலும் கூட்டத்திலே எல்லாரும் முன்னாடி வச்சு அதை அவர் சொல்லிருக்கணும்ல, கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு பொண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே தமிழ் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு மறைச்சு பாக்குறாங்க. பாரதி லதாக்கு வேற சிரிப்பு வருது, சிரிப்பு அடக்க முடியாம அடக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாரதி கேக்குறாங்க, ஏய் உனக்கு என்னடி இப்ப எதுக்கடி கெக்க புக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்க? நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் சிரிச்சேன். நான் பேசுறது என்னடி உனக்கு சிரிப்பா இருக்கா? மா நீங்க எல்லாம் ஃப்ரெண்டு கல்யாணம் நின்றுச்சுன்னு தானே பேசிட்டு இருக்கீங்க, யாரால் நின்னுச்சுன்னு. ஆனா எனக்கு தெரியுமே, நான் என் ஃப்ரெண்டு கல்யாணம் நின்னு போகணும்னு அப்பா கிட்டயும் சாமி கிட்டயும் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. ஏ குட்டிச்சத்தா, நீ இந்த வேலையெல்லாம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க லதா. அதனாலதாம்மா கல்யாணம் நின்றுச்சு தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. வாசு கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி வாசு உடனே செஞ்சு கொடுத்துருவாருங்களாமா அப்படின்னு சொல்லும் போது லதாக்கு ஒரே சிரிப்பு. தமிழ் இனிமேல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் உங்க கூட பேசவே மாட்டேன், கொஞ்ச நாச்சு வயசுக்கு தகுந்த மாதிரி பழகு, பேசி பழகு. லதா கேக்குறாங்க, தமிழ் அப்போ உங்க அப்பா கிட்ட என்ன வேண்டினாலும் செஞ்சு தருவாரா? ஓ செய்வாரே. அப்போ பிளான் போட்டுட்டு இருக்காங்க லதா. அப்போ கண்ணு மூடிட்டு இருக்காங்க. தமிழ் ஏய் என்னடி கண்ணு மூடிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி எனக்கு என்னமோமா என் ஃப்ரெண்டு இப்ப இங்க வந்து நம்ம எல்லாரையும் வீட்டுல கூட்டிட்டு கொண்டு போய் விடுவாருன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன லதா ஆண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொல்றது நடந்தா நல்லாதான் இருக்கும், பசியில கண்ணெல்லாம் இருட்டுதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லதா. பாரதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதுல, தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி வாய முடியலைங்க. ஹார்ன் அடிக்குது. திரும்பி பார்த்தா ஆதி வர்றாரு. காரை நிறுத்திட்டு வந்து ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆதி நான் சொன்னேன்ல லதா ஆண்டி பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பாரதி கேக்குறாங்க, என்ன அதை தெரிஞ்சுதான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? மண்டபத்துல கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கீங்க. பாரதி என்ன பண்ண சொல்றீங்க? பாரதி என் அம்மாவும் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணாதான் திரும்பவும் வீட்டுக்கு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண போறது இல்ல, திரும்பவும் என் வீட்டுக்கு போறதும் இல்ல. எனக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் பேர் தான், வேற எங்க நான் போக முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க வந்தா நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க பாரதி போறது? தமிழ் சொல்றாங்க, ஃப்ரெண்ட் அப்போ நீங்க எங்க கூடவே இருங்க அப்படின்னு. சரி சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு ஆதி. ஃப்ரெண்ட் இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்களுக்கும் பசிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு சாப்பாடு வேணும் ஃப்ரெண்ட். அடடா சாரி ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டுக்கு பசிக்குங்கிறத நான் மறந்துட்டேன். சரி சரி வாங்க முதல்ல போய் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் உங்களை நானே வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு. சரி சரி அப்படின்னு லதாவும் தமிழும் கிளம்புறாங்க. ஆதி அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரெண்டு பேரும் கண்டுக்கவே இல்லைங்க. தமிழும் லதாவும் சூட்கேஸ் எடுத்துட்டு கார்ல ஏற போயிடுறாங்க. இவங்க எல்லாம் கார்ல ஏறிடுறாங்க. ஆதியும் பாக்குறாரு, கார்ல ஏற போலான்னு பாக்குறாரு. ஆனா பாரதி மட்டும் நின்னுட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட் அம்மா என்ன வர மாட்டேங்கிறாங்க, பேசாம விட்டுட்டு போயிடலாமா? இல்ல ஃப்ரெண்ட் அம்மா பாவம் ஃப்ரெண்ட், கூப்பிடுங்க, அவங்களுக்கும் பசிக்கும்ல, கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க அப்புறம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பாரதி வாங்கல, பாப்பாவுக்கும் லதாவுக்கும் பசிக்குதாமா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. செம்ம கோபத்துல பாரதி வந்து கார்ல ஏறிறாங்க. அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதே பாரதி அந்த பொண்ணு யாருன்னு கேளு. ஏய் நான் எப்படி கேட்க முடியும், நீயே கேளு அப்படிங்கிறாங்க பாரதி. ஏய் பாரதி கேளு பாரதி, ஏய் நான் எப்படி கேட்க முடியும், நீயே கேளு அப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது பாக்குறாங்க தமிழ். ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னே பேசிட்டு இருக்கீங்க? பாரதி சொல்றாங்க, இவ ஒருத்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. லதா சொல்றாங்க, ஏய் முதல்ல அந்த சைடு திரும்புடி அப்படிங்கிறாங்க. தமிழ் பேசாம திரும்பி ரோட்டை பத்திர உட்காந்துட்டு இருக்காங்க. டிரைவர் சீட்டு பக்கத்து சீட்ல தான் தமிழ் உட்காந்துருக்காங்க. டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆதி. ஏய் கேளுடி பாரதி அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லாம ஆதி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறாங்க பாரதி. பாரதி ப்ளீஸ் அத பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க பாரதி, நேரம் வரப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன் பாரதி. சரி அது உங்ககிட்ட நான் கேட்கலாதே அப்படின்னு சொல்றாங்க பாரதி. ஆனா அது இன்னைக்கு நீங்க பண்ணது பெரிய தப்பு. அந்த பொண்ணு எவ்வளவு ஆசையோட இருந்திருக்கும், அந்த பொண்ணு இப்படி வேண்டான்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? அந்த பொண்ணு பத்தியோ பொண்ணோட வாழ்க்கைய பத்தியோ கொஞ்ச நாச்சு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அது நீங்க அவங்கள வேண்டான்னு சொன்னப்போ பாவங்க அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அட்லீஸ்ட் உங்க அம்மாவை பத்தினாச்சும் நீங்க யோசிச்சீங்களா? எவ்வளவு ஒரு சுயநலமான முடிவு எடுத்திருக்கீங்க. அது நீங்க பண்ணதுல என்னால ஏத்துக்க முடியாது அது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க. பாரதி நீங்க சொன்னதெல்லாம் சரியாவே இருக்கட்டும், என்ன பத்தி யாராவது யோசிச்சீங்களா? இப்ப பாவம்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணை பத்தி யாராவது நினைச்சீங்களா? நான் மட்டும் இன்னைக்கு ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டி இருந்தா பிடிக்காத அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறதும் இல்லாம அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருப்பேன். ஏதோ ஒரு பொய்யான வாழ்க்கைய மத்தவங்களுக்காக வாழ்றதை விட எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் வாழ்றதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் என்னோட மனசாட்சி படி நான் முடிவெடுத்துறேன். நீங்க தப்புன்னு சொன்னா அது உங்க இஷ்டம், அது நியாயமாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆதி. இப்படி தெளிவான முடிவு எடுக்கிற நீங்க இந்த முடிவை ஏன் முதல்ல எடுக்கல அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னோன்னே, ஃப்ரெண்ட் ஆல்ரெடி எங்க அம்மாவே பயங்கரமா என்ன வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட் இப்போ உங்க அம்மாவையும் திட்ட வேண்டாம்னு சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஆதியும் சிரிக்கிறாரு. ஃப்ரெண்ட் எங்க அம்மா கேள்விக்கு நீங்க பதில் சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனா நான்
ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். ஃப்ரெண்ட், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்ககிட்ட? என்ன ஃப்ரெண்ட் கேள்வி கேட்க போறீங்க? நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு சொல்ல வேணாம், ஆனா எப்படி இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆதி உடனே அந்த சென்டர் மிரர்ல வந்து பேக் சைடு இருக்க நம்ம பாரதி அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.